துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போ நாம பார்த்து கொண்டிருக்கிற பதிவு தை மாதத்தினுடைய பலன்கள். ஏற்கனவே மேஷம், ரிஷபம், மிதுனத்துடைய பலன்களை பார்த்தோம். இப்போ கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 ராசிக்குரிய தை மாத பலன்களை முடிந்தவரை பார்த்துக் கொள்வோம். கடக ராசி. கடக ராசிக்கு 2வது வீட்டுக்குரிய சூரியன். 2வது வீடு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படி என்று சொல்வார்கள். அப்போ கடக ராசிக்கு 2வது வீட்டுக்குரிய சூரியன் 3, 4, 5, 6, 7வது வீட்டில் இருக்கிறது. 7வது வீடு கேந்திர பலம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1, 4, 7, 10 கேந்திர பலத்தில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு. அப்போ 2வது தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி கேந்திர பலம் பெற்று வீட்டிருக்கிறதுனா அது பலம் பெறுகிறது. அதனால இந்த சிம்மத்தை கடகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய தை மாத பலன்கள் நன்றாகத்தான் இருக்கிறது. சூரியனுடைய பலன்களை பொறுத்த வரைக்கும் நன்றாகத்தான் இருக்கிறது. இப்போ இதே இந்த மிதுனத்தில் இருக்கிற குரு இருக்கீங்களா, அப்ப கடகத்துக்கு 12வது வீட்டில் இருக்கிறது. அதாவது விரய குரு, விரயஸ்தானம் என்று சொல்றாங்க. அப்போ 12வது வீட்டில் குரு இருக்குது. ஆனால் அந்த குரு பார்வை கடகராசிக்கு 4வது வீடு சுகஸ்தானத்தில் இருக்கிறது. சுகஸ்தானத்தில் படுது, துலாம் ராசியில் படுது. அது 4வது வீடு. வாகனம், சுகம், தாயினுடைய நலம் எல்லாம் காப்பாற்றப்பட்டுவிடும். சுகஸ்தானம் உண்டாகிறது. வாகனம், தாய் எல்லாமே சொல்றோம் இல்லையா. அந்த சுகஸ்தானத்துக்கு அதிபதி அந்த இடத்தை பார்ப்பதால் சுகஸ்தானம் வலுப்பெற்று விடுகிறது. அதே மாதிரி 4, 6, 8 இந்த 3 பார்வை இருக்கு எப்பவுமே. 4, 6, 8 அப்போ 6ஆம் இடத்தை பார்ப்போம் கடன், சத்துரு, வியாதிஸ்தானம். அதுவும் மட்டுப்பட்டு விடும். அதுலேயும் இவங்க தப்பிச்சிக்கலாம். ஏன்னா அந்த தனுசு குருவுடைய சொந்த வீடே. அதுவே 6வது வீடாக இருக்கிறதுனால 6வது வீட்டு குரு சொந்த வீட்டையே குரு பார்ப்பதால் இன்னும் அவர்களுக்கு அந்த 6வது வீட்டை தீய பலன்கள் குறைந்து விடும், அழிந்தே விடும். அதனால இந்த 6வது வீட்டை குரு பார்க்கிறது நன்றான பலத்தை தரும். அதே மாதிரி 8வது வீடு ஆயுள் ஸ்தானம், அஷ்டமத்து ஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அஷ்டமத்தில் குரு பார்த்தா கஷ்டங்கள் நீங்கும் சொல்லிட்டு. அப்போ எப்படிதான் கஷ்டப்பட்டு முன்னேறிடுவாங்க. ஏன்னா 8வது வீட்டை குரு பார்ப்பதினால் கஷ்டப்பட்டு முன்னேறிடுவாங்கன்னு சொல்றீங்க. அதனால அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்போ பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு 8ல் சனி இருக்குல்ல. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்போ இது கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இந்த அஷ்டம சனி 5/3/2026 மீனத்துக்கு போயிடும். அப்ப இந்த கடக சனியால ஏற்படக்கூடிய சில கஷ்டங்களை இந்த குரு பார்வை அந்த 8ஆம் இடம் என்ற சனி இருக்கிற வீட்டையும் ராகு அங்க இருக்கிற வீட்டையும் பார்ப்பதினால் அதனுடைய கஷ்ட பலனை கூட அது பெருமளவு குறைத்து விடும். ஏன்னா குரு பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அதனால இந்த குருவினுடைய பார்வை கடகராசிக்கனுடைய அஷ்டமத்து சனி வீரியத்தை குறைத்து அவர்கள் நன்றாகத்தான் இருப்பார்கள். அடுத்தபடியா சிம்மராசி. இந்த சிம்மராசிக்கு ஓனரே சூரியன் தான். அது சிம்மம் என்ற சூரியனுடைய வீடு. அப்போ அது 1, 4, 7, 10, 1, 5, 9 அப்போ இந்த 1ன்றது கேந்திர பலத்திலும் இருக்கிறது, திரிகோண பலத்தில் இருக்குது இல்லையா. அதனால இந்த 1ஆம் இடத்துக்குரிய சூரியன் 2, 3, 4, 5, 6 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் மறைந்து விடுகிறது. எப்பவுமே லக்னாதிபதி, ராசியாதிபதி மறைவு ஸ்தானத்தில் போயிடுவாங்க. அப்போ போராட்டம் லைஃப் ஆகிடும். அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் இந்த தை மாத சூரியனை இந்த மாதம் எப்படியும் யூஸ்வலாக எப்படி பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி ஓட்டிக்கணும். புதுசாக எதுவும் பண்ணிக்கூடாது. ஏன்னா 6வது இடத்தில் சூரியன் மறைந்து விடுகிறது. அதனால இதனுடைய பலன்கள். அதே நேரத்தில் சிம்ம ராசிக்கு 2வது வீட்டுக்குரிய புதன் இருக்கார்ல, அவரு தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி. அவர் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்கார். அதாவது 11/1/26 இப்போ தற்சமயம் 11ஆம் தேதிக்கு அது வருது மகரத்துக்கு. அப்போ இந்த 11ஆம் தேதியிலிருந்து 28/1 வரைக்கும் தனாதிபதி, சிம்ம ராசிக்கு தனாதிபதி, அதுவும் தனாதிபதியும் 6ல் மறைஞ்சிட்டார் இல்லையா. அப்போ மறைவு ஸ்தானத்தில் பாருங்க, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும்
சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது, செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது, புதன் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது, சுக்கிரனும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது. அப்போ இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி யூஸ்வலாக ஓட்டுறோமோ அதே மாதிரி ஓட்டிக்கணும். புதுசாக எதுவும் பிரயத்தனம் பண்ணி எதுவும் செய்ய வேண்டாம். அதனால் இந்த மாதத்தை எப்படியாவது கடந்து விடுங்கள். அதே நேரத்தில் குருவினுடைய பார்வை சுகஸ்தானத்தை, அவங்களுடைய கடகராசிக்கு சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதால் 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. இப்போ நம்ம கடகத்தை பற்றி பார்த்து நிற்கும்போது அதை ஏற்கனவே நம்ம ஒரு முறை பார்த்துட்டோம். இப்போ சிம்ம ராசியை பார்க்கும்போது சிம்மம் 1வது வீட்டுக்குரிய சூரியன் 6ல் மறைஞ்சிச்சு, 2வது வீட்டுக்குரிய புதனும் 6ல் மறைஞ்சிச்சு, 3வது வீட்டுக்குரிய சுக்கிரன் 6ல். 3, 6 ரெண்டுமே மறைவு ஸ்தானம். அதனால் சுக்கிரனால எந்த வித கெட்ட பலன் வந்துடப்பட்டது கிடையாது. ஏன்னா மறைவு ஸ்தானத்துக்கு பற்றி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் மெஜாரிட்டி கிரகங்கள் 6ல், ராசியாதிபதியே 6ல் மறைஞ்சிட்டார் இல்லையா? அதனால இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஓட்டிக்குங்க. ஏன்னா சிம்ம ராசி 1, 2, 3, 4, 5, 6, 7 7ல் கண்டச்சனியாக இருக்குது இல்லையா? இப்போ இந்த கண்டசனி அடுத்தபடியாக போகும்போது 8ல் போய் அஷ்டம சனியாக மாறப்போகுது. அப்போ இந்த 2 இடமே இங்கே கண்டசனியாகுது, அங்கே அஷ்டம சனியாகுது. இருந்தாலும் இந்த கண்டசனின்ற வீட்டை இந்த குருவனுடைய பார்வை பார்ப்பதால் அவர்களுக்கு அவளை பொறுத்த வரைக்கும் எதாவது உடல்நிலை விளைவு அதெல்லாம் ஏற்படாது. ஏன்னா குருவனுடைய பார்வை கண்டசனியை காப்பாற்றி கொண்டு விடுகிறது. அதனால இந்த சிம்ம ராசிக்கு ஜென்ம சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் பிளஸ் சனி, ராகு, குருவனுடைய பார்வை இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக கன்னி ராசிக்குள் செல்வோம். இப்போ கன்னி ராசிக்கு 12வது வீட்டுக்குரிய சூரியன், அதாவது விரையாதிபதி. எப்பவுமே கன்னி ராசிக்கு 12வது வீட்டுக்குரியவர் தான் சூரியன். அது மாறாது, அந்தந்த வீட்டினுடைய ஆதிபத்தியம் மாறாது. கன்னி ராசிக்கு 12வது வீட்டுக்குரிய விரயஸ்தானாதிபதி 1, 2, 3, 4, 5 5வது வீட்டில் இருக்கிறார். கன்னி ராசி பற்றி 5வது வீடு. அப்போ 5வது வீட்டில் இருக்குது கன்னி ராசி பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த கன்னி ராசிக்கு 12வது விரையாதிபதி சூரியன் இந்த இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு செலவு வரும். மகன்கள் விஷயத்துல ஏதாவது, அதுவும் புத்திரக்காரகன் பார்க்கறதுனால அது விஷயத்துல செலவு வரும். மொத்தத்தில் விரையாதிபதி புத்திரஸ்தானத்தில் இருப்பதால புத்திர வகையில செலவுகள் ஏற்படும். சனி உத்தியோகமான இடத்தில் இருப்பதால் உத்தியோக வகையில கூட மாற்றங்கள் ஏற்படும். இப்படியா இருக்குது. ஏன்னா புத்திரஸ்தானத்தில் அந்த புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கலையே. அவர் பார்க்கறதுலாம் கன்னி ராசிக்கு தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது, 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது, 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் தனத்தில் ஒன்றும் பிரச்சனை வரப்பட கிடையாது. எக்கனாமிக் சிச்சுவேஷனில் ஓகே. அதே மாதிரி சுகஸ்தானத்தில் எந்த பிரச்சனையும் வரப்பட கிடையாது. சுகமும் நல்லா இருக்குது. வண்டி வாகனம் ஏதாவது மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த சுகஸ்தானமும் குரு பார்வை இருக்குது. அதே மாதிரி 6ஆம் வீடு கடன், சத்துரு, வியாதி இந்த ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால அதுலேயும் எல்லாம் எந்த பலவீனமான பாயிண்ட்டும் அவங்க வரப்போறது கிடையாது. முக்கியமாக புத்திரஸ்தானம், அதாவது 2வது வீட்டுக்குரிய தனஸ்தானாதிபதி 2, 6 காம்பினேஷன் இருக்குங்கய்யா. 6 வந்து மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தில் ராசிக்குரிய அதிபதி கன்னி புதன் மறைவது நல்லது. ஆனால் புதனை பொறுத்திருக்கும் 2வது வீட்டுக்குரிய அதிபதி 1, 2, 3, 4, 5. இப்போ இந்த மறைவு ஸ்தானத்தில் இந்த கன்னி ராசியை பொறுத்திருக்க 5ன்றது மறைவு ஸ்தானம் கிடையாது. 5வது இடம்ன்றது திரிகோணம் சொல்லியிருக்கலாம், 1, 5, 9 சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்கள் எல்லாமே 5வது வீட்டில் இருக்கிறது. சூரியன் தான் கன்னி ராசியை பொறுத்த அதுவும் 5ல் இருக்கிறது. அதனால இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 1, 5, 9 இந்த திரிகோணத்தில் இருப்பதால் திரிகோணம் நன்மையை தரும் சொன்னேன் இல்லைங்களா? அதனால் புத்திர வகையில் நன்மையை தரும். அதனால் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கு தான் 6ல் இருக்க தவிர 5 கன்னிக்கு இருக்குது. அதனால அந்த 2, 5 காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன். 2 நல்ல இடம், 5 நல்ல இடம். அதனால் இந்த நல்ல இடத்தினுடைய பலன்கள் அவர்களை நன்றாக காப்பாற்றி விடும். அதனால் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ நாம் கடகம், சிம்மம், கன்னிக்குரிய பலன்களை பார்த்தோம். இதுவரை உங்களிடம் ஒன்று உரையாற்றியது உங்கள் சீனிவாசன் நடராஜ பார்த்தசாரதி. இனி அடுத்த பதிவில் அடுத்த 3 ராசிகள் துலாம், விருச்சிகம், தனுசு ஆகியவற்றை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.